வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம கத்திரிக்காயோட யூஸ்வலாக நம்ம வீட்டில் என்ன செய்வோம்னா சாம்பார், பொரியல் இல்லைன்னா குழம்பு. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான கத்திரிக்காய் பக்கோடா கறி எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். To watch this recipe in English, click on the link given in the description box. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கத்திரிக்காய் பக்கோடா கறி செய்யறதுக்கு முதல்ல நம்ம பக்கோடா செய்யணும். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்து இதில் 2 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பக்கோடா மாவு ரெடியாக இருக்கு. அடுத்து ஒரு பேனில் இல்லைன்னா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு நம்ம பக்கோடா பொரிச்சு வச்சுக்கணும். பக்கோடா நல்லா பொன்னிறமாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சிருங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 நிமிஷம் கழிச்சு இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா வெந்த பிறகு இதில் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் ஸ்லைசஸை போட்டு நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு கடாயை மூடி ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். கத்திரிக்காய் வெந்துட்டு இருக்கும்போது செஞ்சு வச்ச பக்கோடாவை சின்ன பீசஸை கட் பண்ணிக்கணும். 8 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ கட் பண்ணி வச்ச பக்கோடா பீசஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி போட்டு கடைசியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பக்கோடா ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி ஊற்றின பிறகு கடாயை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அருமையான கத்திரிக்காய் பக்கோடா கறி ரெடியாக இருக்குது. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. அருமையான கத்திரிக்காய் பக்கோடா கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் நல்ல சூடான சாதத்தில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.